என் மவளை அடிச்ச அதே உலக்க எடுத்து நடுமண்டல நச்சுன்னு அடி போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆஹா, எங்க அம்மாவா இப்படி பேசுதாங்க? ஏதே இப்படி எல்லாம் சொல்லாதே. என்னடி சொல்லாதீங்களா? இப்ப பாருடி, உலக்க எடுத்து உன் தலையிலே போடுறேன் பாரு. என் மவளை எப்படி செல்லம் போல வளர்த்து வச்சிருக்கேன், அவளையே நீ என்ன அடிக்க வச்சிட்டியா? உன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. ஏதே வேண்டாம் கோவப்படாதே. எங்கடி ஓடுற? இன்னைக்கு உன் மண்டைய உடைக்காம விட மாட்டோம்ல. ஆஹா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. மைனி இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் கனவு கைகூடி வரும் நேரம் வந்துட்டு. எங்க அம்மாவுக்கும் என் மைனிக்கும் சண்டை. எப்பாடா, எங்க அம்மா என்ன அடிச்சாலும் எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மைனி, எங்க அம்மா உங்களை ஆக்கிருவாங்க பைனி. இதற்காகத்தானே இவ்வளவு நாளா காத்துட்டு கிடந்தேன். இப்பதான் மனசுக்குள்ள அப்படியே குளு குளுன்னு சந்தோஷமா இருக்கு. மாமியார் மருமகளும் சண்டை போட்டாதானே வீடு வீடா இருக்கு. பாருங்களா, இப்ப வீடு எப்படி கலகலன்னு இருக்கா? ஆஹா, என் முகத்துல அடிபட்ட காயமெல்லாம் எங்க போச்சு? எனக்கு தெரியும், இந்த சந்தோஷமான மாமியார் மருமவ சண்டைய பார்த்த உடனே என் முகத்துல உள்ள காயமெல்லாம் அப்படியே ஆறி போச்சு. உண்டான காயமெல்லாம் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? என் மைனி, செல்ல மைனி, இதோ வருகிறேன் அந்த கண்கொள்ளா காட்சியை, மாமியார் மருமக சண்டையை பார்க்க. ஓ மைனி, ஓ மைனி, ஓ மைனி அம்மா. ஐயோ, சிரிப்பா வருது. மருமகளே நில்லை, எங்க ஓடுனாலும் இன்னைக்கு ஒண்ணு அடி வெளுக்காம விட மாட்டோம்ல. ஐயோ, எங்க அத்தை ஓடி வர அழகே அழகுதான். அதுலயும் என்ன ஏசிக்கிட்டே வரவ பத்தியலா, அதான் ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க ஓடுற மருமகளே நில்லை. இத்தை நின்னாச்சு, இதுக்கப்புறம் ஓட கழியாது. இந்த வயசான காலத்துல என்னாலயும் ஓட கழியல மருமகளே. எதே இன்னைக்கு நமக்கு நேரத்தை பார்த்தேலா, வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமகளும் ஓட்ட பந்தயம் வச்சு ஓடி இருக்கோம். ஆமா மருமகளே, என்ன செய்ய, என் மவளுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிக்க கூட முடியல. செவுத்துல காது வச்சு கேட்டாலும் கேட்டுட்டு நிப்ப மருமகளே. ஆமத்தே, அதுவும் சரிதான். அப்பா, அந்த வயசான காலத்துல என்னால ஓட கழியுதா? இது வயசானாலும் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி தான். வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் ஓடி எடுத்து விளையாடுங்க. நீ வேற மருமகளே, பெட்ரூம்ல இருந்து உன்னை துரத்திக்கிட்டே இங்க அடுக்கால வரைக்கும் ஓடி வரதுக்குள்ளே எங்க கால்லாம் வாஞ்சி போச்சு. இது கால் வேணா அமுக்கி விடட்டுமா? வேண்டாம் மருமகளே, நீ சொன்னதே போதும். இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தவனே என்ன நினைப்பாவோ? மாமியார் மருமகளும் வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடுதாவோன்னு நினைக்க போறாவோ. ஆமா, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு மாமியார் மருமகளும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருக்காளேன்னு கண் ஒரு வரை போட்டுட்டு போயிருவா மருமகளே. ஆமத்தே, மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருந்தா யாருக்குதான் பிடிக்கும்? ஆமா மருமகளே, சண்டை போட்டாதானே கொஞ்சம் பாக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்னு வச்சுக்க, நீ என்ன பத்தி எல்லாம் குறையா சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி நானும் உன்னை பத்தியே குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இத பக்கத்து வீட்டுல இருந்து பார்க்கப்பட்டவங்களுக்கு நல்லா தானே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எப்ப போல ஒத்துமையாவே இருப்போம். ஆமா மருமகளே, நீ சொல்லதான் சரி. ஆஹா, யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்கு. என்ன மருமகளே, என்னாச்சு? எதே அடுக்கள பக்கமா யாரோ நடந்து வர மாதிரி இருக்குதே, அதான் யாருன்னு பார்த்தேன். யாரா இருக்கும்? என் மவளா தான் இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னு ஒட்டு கேட்க வந்தாலும் வந்திருப்பா. ஆஹா, எங்க அத்தை சொன்ன மாதிரி அவளே தான். எதே நீங்க சொன்ன மாதிரி மேனகா தான் பின்னாடி வந்து நிக்கா. தெரியும் மருமகளே, என் மவளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. அங்க வச்சு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வந்த பத்தியா? அதான் இங்க மாமியார் மருமகளும் எப்படி சண்டை போடுதாவோ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருப்பா. என்ன, எங்க அம்மையும் மைனிகாரியும் சண்டை போடுவாவோ? உலக்கையால எங்க அம்மா மைனி மண்டைய உடப்பாவோன்னு பார்த்தா இங்க அமைதியா இருக்காவோ? எவ்வளவு திமிர இருந்தா நீ இந்த வேலையை பார்த்துருப்படி. எதே நல்லதானே இருந்தியே, இப்ப என்ன கோவமா பேசுதியே? மருமகளே, எல்லாம் நடிப்பு. பின்னாடியே மவ நிக்கல, அவ பாத்துக்கிட்டே தான் இருப்பா. சரிங்க தே, கண்டினியூ. இந்த உலகை எங்க போச்சு? உலகை எங்க அடுக்கலத்துல வச்சிருப்பா, காணலையே. அதான் நான் பார்த்தேன், எங்க அம்மையா கொக்காவா? எடி நெடுமரங்கனக்க நிக்கியா, உலகை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கா? எதே அது வந்து சும்மா இந்த நடிப்பு நடிச்சிட்டு நீல கடியில வடிச்சிட்டு நிக்கலடி. நான் இன்னும் ஒண்ணு அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி அழுதுகிட்டு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கேட்டுட்டே இருக்கம்லடி, உலகை எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கா? எதே அது வந்து உலக்கைய கமலாக்கா 2 நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனாவோ, இன்னும் கொண்டு வந்து தரல. பொய் வாயில இருந்து வரது அவ்வளவு பொய். உண்மைதான் தே சொல்லுதே, கமலாக்கா தான் தே வாங்கிட்டு போனாவோ, இன்னும் எடுத்துட்டு வந்து தரல. திமிரு பிடிச்சவா, கண்ணத்துல 4 அரை விட்டான்னு வச்சுக்க, என் கண்ணை செவந்து பழுத்து போயிருமத்துக்க. உன்ன மாதிரி மனுஷன் இந்த ஊர் உலகத்துல உண்டாட்டி? வயசானவளாச்சே, சம்மந்திகாரி அடிபட்டு வர வந்து கிடக்கா, அவளுக்கு வயிறு பசிக்குமே, சாப்பாடு கொடுக்கணுமே, கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்காடி? வந்துட்டா அப்படியே என் மாவ அடிபட்டு கிடக்காளா, நம்ம சந்தோஷமா பார்க்கலாமேனு. அப்படிதாம்மா 2
பசிக்குதுன்னு நினைக்க, அதான் இவ்வளவு கோவப்படுதிய. வயிறு பசிக்குதான்னு செய்து யாரு இல்லன்னு சொன்னா? வயிறு பசியால கண்ணு தெரியாம நீனு நினைச்சு என் மவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டனே. மருமகள அடி பலமா பட்டுட்டோ? இல்ல நீங்க என் கண்ணத்துல பலார்னு அற விட்ட மாதிரி சத்தம் கொடுத்தீங்க, நான் வலிக்க மாதிரி சத்தம் கொடுக்கண்டமா? அப்படிதாம்மா, ரெண்டு கண்ணத்துலயும் பலார் பலார்னு அற குடுமா. ஐயோ ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு கிடந்தேன். இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. இங்க பாருடி, இனி ஒரு நேரம் ஒரு திமிர்த்தனத்தை என்கிட்ட காட்டுனேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை இல்லாம பண்ணி விடாமத்துக்க. நீங்க கோவப்பட்டு பேசுறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. மருமகள என் மவட்ட காட்டி கொடுத்துறாத, அப்புறம் நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிரும். சரிங்க தே. எம்மா, என்ன பெத்த தாயே, இப்பதாம்மா நீ வழிக்கு வந்திருக்க. உன் மாமியார் கடமை இனிமேல் நீ நிறைவேற்று. அப்பாடா, மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. இத்தி லேசா பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க மகா சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுதா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எடி, இந்த பாட்டை நீ பாடக்கூடாது டி. நினைத்ததை நடத்தியே முடித்தவள் நான் நான் நான். மருமவள நான் இல்ல, நாம். ஆமத்தே, நினைத்ததை நடத்தியே முடித்திட்டோம் நாம் நாம் நாம். மருமவள இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளே ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கோம். எனக்கு வயிறு கொஞ்சம் பசிக்கு பத்துக்க. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன், நீங்க போய் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி மருமவள, என் மவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா என்ன. சரிங்க தே. மாமியார் மருமவள இப்படி ஒத்துமே இருந்தா வீடே கலகலன்னு தான் இருக்கும். ஆனா யாருக்கு தான் பிடிக்கும்? அடுத்தவங்களை பத்தி நம்ம என்னத்துக்கு நினைக்கணும்? நாம தான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக கூட ஒத்துமே இருக்கணும். அப்பாடா, எங்க மாமியார் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. சரி, வயிறு பசிக்குன்னு சொன்னாங்கல்ல, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு போவோம். மக்கா, நீ இங்க தான் இருக்கியா? ஆமாம்மா, வயிறு பசிக்கல, அதான் அங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். என் செல்ல பிள்ளைக்கு இப்படி வயிறு பசிக்க வச்சுட்டாளா? ஏம்மா, அடுக்கடையில ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாக்கா, உன் மைனிக்காரிக்கு 5-6 கொடுத்தேன். வயிறு பசியில கண்டுபிடி தெரியாம என் மவளை இப்படி அடி அடின்னு அடிக்க வச்சுட்டாளா? அதனால தான் அவளுக்கு 4-5 கொடுத்துட்டு வாரேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்துட்டு தானே வாரேன். அதையே எங்க அம்மா வாயால கேட்கும்போது டபுள் சந்தோஷமா இருக்கு. மக்களே, அம்மா உன்னை நல்லா அடிச்சு விட்டானோ? பரவாயில்லம்மா, எல்லாம் சரியாயிட்டு. என்னது சரியாயிட்டா? அப்பா கூட 5-6 சேர்த்து கொடுத்துருக்கலாம் போலுக்கு. என்னம்மா அந்த பக்கமா திரும்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மக்கா, உன்னை அடிச்சு விட்டேன் பாத்தியா, அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதான் சரியாயிட்டுன்னு சொல்லுதம்ல. சோத்த போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆக்குதா? அடியே மருமவளா. என்னது அடியே மருமவளேவா? அப்படிதாம்மா அப்படிதாம்மா கூப்பிடணும். இத்தி சாப்பாடு போட்டு கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆடி? அப்படிதாம்மா பேசணும். இத்தி அது வந்து, ஆமா, உங்க மனுஷனுக்கு வயிறு பசியில உயிர் போகுது. நீ என்னடா வந்தே போயிட்டு கிடக்க? இத்தி சாரி தே, கொஞ்சம் நேரமாயிட்டு. இந்தாங்க தே, சாப்பிடுங்க. கொண்டா. இந்தாங்க தே. மேனகா, நீயும் சாப்பிடு. சாப்பிடுதே. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா கூட 10 நிமிஷத்துல சாப்பாட்டை கொண்டு வந்துருவாவோ. இவன் என்னடான்னா எங்களை 1/2 மணி நேரமெல்லாம் உட்கார வச்சுட்டா. எங்க அம்மாவுக்கு மருமக மேல என்ன கோபம். மைனி நமக்கு பிடிச்ச வெள மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்காவோ, என்ன ருசியா இருக்கு. என்னாச்சுமா? மீன் குழம்பு வச்சிருக்கா? மீன் குழம்பு ஒரு உப்பு இருக்கா, எரிப்பு இருக்கா, ஒரு ருசி இருக்கா? எம்மா, வெள மீன் குழம்புமா? உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. மைனி நல்ல ருசியா தானே வச்சிருக்காவோ. மீன் குழம்பு நல்ல ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு கையில ஒரு 5 பவுன் காப்பு செஞ்சு போடுறேடி. என்னமா சொல்லுதா? குழம்பு நல்லா இருந்தா கூட உப்பு இல்ல, எரிப்பு இல்ல, ருசி இல்லன்னு நமக்கு சொல்லணும். அப்ப நமக்கு திமிர் இல்லாம இருப்பா. எம்மா, நீ பழைய கில்லாடிதான். பின்ன உன் அம்மகாரியாச்சா, உன்னை விட நான் பழைய கில்லாடியா தானே இருப்பேன். சரிதாம்மா. என்ன மைனி இப்படி குழம்பு வச்சிருக்கியா? ஒரு உப்பு இல்ல, எரிப்பு இல்ல, ருசி இல்ல, வேணும்னே தானே இப்படி வச்சிருக்கியா? என்ன டீ முடிச்சிட்டே நிக்க? என் மாமா கேட்டதுக்கு பதிலா சொல்லு. நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம்னு சொல்லிக்கிட்டு தானே வேணும்னே குழம்பு இந்த லட்சணத்துல வச்சிருக்க. இத்தி நீங்க என்ன ஏசிக்கிட்டு இருக்குதீங்க? பின்னாடி உங்க மகளை பாருங்க, நல்ல சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிடட்டு, ஆனா அவளுக்கு தெரியணும்ல நம்ம 2 பேரும் சண்டை போடுதோம்னு. சரிதான் தே. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடி? உன் திமிர்த்தனத்தெல்லாம் இனி எங்ககிட்ட காட்டாத. வாளை ஒட்ட நறுக்கி விட்டுறோம் பாத்துக்க. இத்தி குழம்பு நல்லா இல்லைன்னா நான் வேற குழம்பு வச்சு தரேன் தே. ஆமா, அப்படியே லட்சணமா நல்ல குழம்பு வைக்க போற. 2 மணி நேரம் ஆக்குவ. அது வரைக்கும் நாங்க 2 பேரும் சாப்பிடாம வயிறு பசியோட கிடந்து மயங்கி விழுந்தறணும். அப்படிதானே டீ ஓ எண்ணம்? இத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தே. இத்தி இன்னைக்கு ஒரு நாள் என்ன மன்னிச்சிருங்க தே. நாளையில இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ருசியா குழம்பு வச்சு தரேன் தே. மன்னிப்பு கேட்டதுனால தப்பு
நல்லா இல்லன்னு சொன்னா உங்க மக பாதி சோற காலி பண்ணிட்டாளே. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஏம்மா மைனியே சத்தம் போடாதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியே மக்கா சொல்லுதா? ஆமாம்மா, சாப்பாட்டை வீணாக்க கூடாதுல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். நாளைக்கு நல்லபடியா குழம்பு வைக்க சொல்லு. சரி மக்கா, நீ சொல்லதனால நான் அவளை மன்னிச்சு விடுதேன் பாத்துக்க. என்னடி என் மவ சொன்னதை கேட்டேல்ல? ஆமாத்தே கேட்டேன். வா உள்ள. சரி தே. என்ன ருசி, என்ன ருசி. மாமியார் மருமக சண்டைய பார்த்துட்டு இந்த ருசியான வெளமீன் குழம்பு சாப்பாட சாப்பிடும்போது ருசி இன்னும் 2 மடங்கா இருக்கு. என்னாச்சு வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? ஆமாத்தே நல்லா புரிஞ்சுது தே. சின்ன பொண்ணு என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்ன இங்க பாருல, உன் பொண்டாட்டி சரியில்லை. வேணுக்குமே என் கூட சண்டைக்கு வர பாத்துக்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல அவ இருக்க கூடாதுல. அவளை கூட்டிட்டு போய் அம்மா வீட்ல விட்டுட்டு வா. ஆஹா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை முத்தி போச்சு போலுக்க. என்னதே எல்லாம் நடிப்பு தானே? என்ன திடீர்னு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லுதிய? ஏமா என்னமா ஆச்சு? எதுக்குமா இவ்வளவு கோபப்படுதிய? நீங்க தங்கச்சி வீட்டுல இருந்தீங்க. பாருல, அந்த கதையெல்லாம் உன்கிட்ட இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. மரியாதையா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அம்மா வீட்ல விட்டுட்டு வா. ஏமா ஏமா இப்படி பேசுனீங்க? மருமகளே, உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தேல. என் மவளை கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. ஏத்தி எங்க அம்மா ஒரு கல்யாண வீட்டுக்காக திருநெல்வேலிக்குள்ள போயிருக்காங்க. சரி விடு. அப்ப என் மவனை கூட்டிட்டு 2-3 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல்ல நல்லா சுத்தி பார்த்துட்டு வா. ஏத்தி என்னதே சொல்லுதிய? ஆமா மருமகளே, எங்கயாவது ஊர் சுத்தி பார்க்கலாம்னு கிளம்புனா என் மவ நானும் வரேன்னு கூட வந்துகிட்டே தான் இருப்பா. இப்பதான் உனக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்கு. சும்மா போயிட்டு வா. 2-3 நாள் என்ன, ஒரு வாரம் கூட போய் நல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏத்தி உங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்கு மனசு வரலையே தே. சொல்லத கேளு மருமகளே, முதல்ல கிளம்புங்க. சரி தே. ஏன் வாங்க போவோம். ஏடி எங்க அம்மா உன்னை வீட்டை விடலாட்டி வெளியே போக சொல்லிட்டாவோ? அட வாங்க, எல்லா கதையும் நான் சொல்லுதேன். நல்லபடியா 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா ஏமா மைனி அவங்க வீட்டுக்கு அடிச்சு துரத்தி அனுப்பிட்ட? ஏமடி நிம்மதியா ஒரு வாய் சோத்த திங்க விடுதா? போட்டு அப்பதான் மாமியார் வீட்டு அருமை அவளுக்கு தெரியும். எங்க அம்மாவோட அருமையே எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. என் மருமவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சந்தோஷமா வாட்டி இருக்க. இரு உனக்கு வைக்கம் பாரு ஆப்பு.